ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பெல் தமிழ். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சோலார் ஹோம் செட்டப் ரெடி பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத ரெண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பொதுவாக நம்ம வீட்டுக்கு கவர்மெண்ட்டில் சோலார் பேனல் செட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இது போல் க்ரீன் கலரில் இன்வெர்ட்டர் பாக்ஸ் தருவாங்க. அந்த இன்வெர்ட்டர் பாக்ஸ் நம்ம மாடிஃபை பண்ணி ஒரு வீட்டுக்கு நாம் சோலார் ஹோம் ரெடி பண்ண போகிறோம். அவங்க வீட்டை ஏற்கனவே சோலார் பேடு 75 AHல் சோலார் பேட்ரி வச்சுருக்காங்க, டியூப்லர் பேட்ரி. நாம் அதுக்கு தகுந்த போல் நம்ம இந்த இன்வெர்ட்டர் மாடிஃபை பண்ணி டிசி ஹோம் செட்டப்பாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா இது போல் 300 வாட்ஸில் நமக்கு இன்வெர்ட்டர் போர்டு கொடுத்துருக்காங்க. இதிலே கூடவே நமக்கு ஒரு 12 வோல்ட்டுக்கு போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேனுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் இந்த இன்வெர்ட்டர்லேயே அவங்க ரெடி பண்ணி தர சொல்லிட்டுருக்காங்க. அவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட் ஆகாமல் முடிஞ்ச அளவு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக பண்ண போகிறோம். நம்ம இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 300 வாட்டு. இந்த போர்டு ஃபுல்லாகவே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த இன்வெர்ட்டர் பாக்ஸில் நம்ம இந்த போர்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த போல் 2 இன்வெர்ட்டர் போர்டு வச்சு நம்ம இந்த இன்வெர்ட்டரை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்வெர்ட்டர் இருக்கிற போர்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எம்டி பாக்ஸை வச்சுருக்கோம். இதனுடைய ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும். கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சோலார் இன்வெர்ட்டர் தான் இது. இதில் போர்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் நாம் 2 இன்வெர்ட்டர் போர்டு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த இன்வெர்ட்டர் போர்டு பார்த்தீங்கன்னா 200 வாட்டு. இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா டிவி யூஸ் பண்ண முடியும், லேப்டாப்பு சார்ஜ் போட்டுக்க முடியும், எல்இடி லைட்டு அட்டன் டைமில் பார்த்தீங்கன்னா 3 லைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே ஸ்மால் சைஸ் ஒரு இன்வெர்ட்டர் போர்டு வைக்கிறோம். இந்த இன்வெர்ட்டர் போர்டு எதுக்கு வைக்கிறோம்னு நம்ம பார்த்தோம்னா லைட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். 4 லைட்டு அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா வீட்டுக்கு அவுட்டர் சைடு பார்த்தீங்கன்னா 2 லைட்டு எரிஞ்சால் போதிக்கும், வீட்டில் டிவி ஒன்றா போதிக்கும், தென் 2 லைட் எரிஞ்சால் போதிக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த போல் நம்ம இந்த இன்வெர்ட்டரை மாடிஃபை பண்ணி போயிருக்கோம். இந்த போர்டில் நம்ம இப்போ அவுட்புட் கனெக்ஷனை எடுத்துப்போம். இந்த இன்வெர்ட்டரில் நாம் இதிலே 5 பின் சாக்கெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம இந்த பெரிய போர்டோடைய அவுட்புட் லைன் எடுத்துகிட்டு போய் நம்ம சால்டரிங் பண்ணிப்போம். நிறைய பேர் இது போல் வீட்டை இன்வெர்ட்டர் இருக்கும், பட் கொஞ்ச நாள் தான் ஒர்க் ஆகிருக்கும், அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். எடுத்துகிட்டு போய் நீங்கள் சர்வீஸ் பண்ண போயிருப்பீங்க, அதை ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது போல் நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த போல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம ஆஃப் ஆன் சுவிட்ச் கண்ட்ரோல் இதுவே இதில் இருக்கிறத வச்சு நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த போர்டில் நம்ம 5 பின் சாக்கெட்டுக்கு 220 வோல்ட் அவுட்புட் கனெக்ஷனாக நம்ம இதுக்கு எடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு போர்டு இன்வெர்ட்டர் போர்டு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 போர்டோடைய இன்புட்டு நம்ம ஒன்றா பேர் பண்ணி தான் அட்டன் டைம் 12 வோல்ட் இதுக்கு கொடுக்க போகிறோம். இதனுடைய அவுட்புட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா தனித்தனி சப்பலாக நமக்கு வெளியே வரும். இப்போ ஸ்மால் சைஸ் போர்டிலேருந்து நம்ம அவுட்புட் கனெக்ஷனை வெளியே எடுத்துட்டோம். அடுத்ததாக பவர் சப்ளை இதுக்கு 12 வோல்ட் கொடுத்தா போதிக்கும், 220 வோல்ட்டாக நமக்கு ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக வெளியே அவுட்புட் வரும். பவர் சப்ளை இன்புட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 இப்போ பேர் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக இதுக்கு நம்ம சோலாரோடைய பவர் லைனை எடுத்துக்குவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லூமினஸ் 20 ஆம்ப்ஸ் சோலார் சார்ஜரை நம்ம வாங்கியிருக்கோம். இதுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிராண்டட் தான். கரெக்டாக இதில் சோலார் பேனோடைய இன்புட்டு தென் பேட்ரி இன்புட்டு எல்லாமே நம்ம ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பவுமே கனெக்ஷன் கொடுக்கும்போது பேட்டரியோடைய லோடு ஃபஸ்ட்டாக கொடுத்துருங்க. பேட்டரி லோடு கொடுத்துட்டு பிறகு சோலார் பேனோடைய லோடு கொடுங்க. நான் வீடியோவில் ஃபஸ்ட்டாக பேட்டரி லோடெலாம் எதுவும் கொடுக்கல. இப்போதைக்கு நான் மொத்தமாக அசம்பிள் பண்ணிடுவேன். வீடியோ பவர் சப்ளை இன்புட் கொடுக்கும்போது நீங்கள் பேட்டரி லோடு ஃபஸ்ட்டாக கொடுங்க. பேட்டரியோட ஏஜ் தகுந்த மாதிரி சோலார் சார்ஜரும் டிஃப்ரெண்ட் ஆகும், அது நீங்கள் பார்த்துக்குங்க. சோலார் சார்ஜர் எது போல் போடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் வீட்டுக்கு எப்படி வாட்டு கால்குலேட் பண்ணி சோலார் சார்ஜர் போடலான்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே தனித்தனியாக வீடியோ நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு ஃபுல் ஹோம் செட்டப் வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது. எல்லாமே மேலே ஐ பட்டனில் கொடுக்குற எண்டு கார்டும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம டோட்டலாகவே இந்த இன்வெர்ட்டர் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது ஃபுல்லாக
பவர் இன்புட்டு இன்வெர்ட்டர் போர்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். தென் அதில் இன்வெர்ட்டர் போர்டிலேருந்து அவுட்புட் கனெக்ஷன் வெளியே எடுத்துட்டோம். 12 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு வந்து பவர் சப்ளை இன்புட் தனியாக கொடுத்துருக்கோம். இந்த போர்டு வந்து இந்த இன்வெர்ட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டு வழியாக நம்ம 12 வோல்ட் இன்புட் கொடுக்கும்போது அந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக ரன் ஆகும். எனி டைம் சவுண்டும் வராது, பக்காவாக இருக்கும். இப்போது இன்வெர்ட்டர் செட்டப் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதுபோல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நான் பேட்டரி லோடு, சோலார் பேனலில் இருக்க வர பவர் சப்ளை, அடுத்து வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பக்கவா. இன்னும் இதுக்கு வந்து நான் பவர் சப்ளை இன்னும் கொடுக்கல. ஸோ டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்து ஒயரிங் கண்டிஷன் பண்ணி முடிச்சுட்டு பவர் சப்ளை இன்புட் கொடுத்துருவோம். இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா டிசி 12 வோல்ட்டில் 2 லைட் ஏறா போல் அவங்க கேட்டிருக்காங்க. அதுபோல் நம்ம டிசைனிங் பண்ணியிருக்கோம். 2 இன்வெர்ட்டர் போர்டு வச்சு அவுட்டர் சைடில் பார்த்திங்கன்னா 2 லைட்டும், வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு, தென் டிவி யூஸ் பண்ணிக்கலாம். அட்டன் டைமில் 3 எல்இடி லைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் சார்ஜ் போட்டிக்கலாம். அதுக்கு தகுந்த போல் நம்ம லோ காஸ்ட்டில் இதை ரொம்ப ரெடி பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டையும் இது போல் சோலார் பேனல், தென் சோலார் இன்வெர்ட்டர் இது போல் வேஸ்டேஜாக இருந்தால் நீங்கள் இது போல் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு யூஸ் பண்ணுற நம்ம எல்இடி லைட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் 12 வோல்ட் லைட்டு, 35 வாட்ஸு. ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது. தென் பவர் எஃபிஷியன்சி சூப்பர் தான். இதுக்கு வந்து நீங்கள் இது போல் எல்இடி லைட்டு வாங்கி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது போல் ஹெவியான ஈச்சிங் பிளேட்டை யூஸ் பண்ணுங்கள். எதனால் நான் உங்களுக்கு ஈச்சிங் பிளேட் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, ஈச்சிங் பிளேட் இல்லாமல் இந்த லைட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு 1 ஹவரில் இந்த லைட்டை வந்து ஃபியூஸ் ஆகிடுது. அதனால் நம்ம ஈச்சிங் கம்பவுண்ட் யூஸ் பண்ணி ஈச்சிங் பிளேட்டில் நல்லா சீல் பண்ணி வச்சுருக்கோம். நல்ல ஃபுல் பிரைட்னஸ் இருக்குது. வாங்க வீட்டில் பவர் சப்ளை கொடுத்து உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டிடுறேன். இப்போ பார்த்தோன்னா நம்ம ஃபுல்லாக பவர் சப்ளை கொடுத்து முடிச்சிட்டோம். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த சார்ஜரில் பார்த்திங்கன்னா நம்ம ஹெவி லோடு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடுது. எந்த ஒரு லோடு வெளில வர மாட்டேங்குது. இதில் நம்ம பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து சுவிட்ச் பாக்ஸு ஃபுல்லாகவே நம்மளுடைய டிசைனிங் தான். சுவிட்ச் பாக்ஸில் இருந்து ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் பண்ணி ஃபுல் பவர் சப்ளை தனித்தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏசி லைட் ஒன்று எரிஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு தான் எரிஞ்சிட்ருக்கு. இதில் வந்து 75 AH இருக்குது பேட்ரி. 100 வாட்ஸ் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. அவங்க வீட்டை வந்து ஸ்டெப்ஸ் படி இல்லாமல் இருக்குது. அதனால் என்னால் சோலார் பேனல் காட்ட முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் அசம்பிள் பண்ணியாச்சு. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய பவர் சுவிட்ச் கண்ட்ரோல் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 2 சுவிட்ச் பார்த்திங்கன்னா நம்ம டிசி லைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். தனித்தனியாக ஒவ்வொரு லைட்டுக்கு ஒவ்வொரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம். அடுத்து 2 சுவிட்ச் பார்த்திங்கன்னா நம்ம ஏசி லைட்டுக்கு கொடுத்துருக்கோம். அந்தாண்ட 5 பின் சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கொடுத்துருக்கேன். அது வழியே நாம் லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்ட்ரா பவர் லைட்டு உங்களுக்கு தேவைனாலும் ஃப்ளக் ஹோல்டர் யூஸ் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்க முடியும். பகல் டைமில் பார்த்தோம்னா இந்த சோலார் சார்ஜர் வந்து பேட்டரி பூஸ்ட் பண்ணிவிட்டு நைட்டில் நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபுல்லாக 12 வோல்ட் லைட் வந்து 24 ஹவர்ஸுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுபோல் தான் நம்ம டிசைனிங் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் விருப்பத்துக்கு தகுந்த போல் தான் நம்ம எப்போயுமே ஒவ்வொரு ஹோம் செட்டப்பும் நம்ம ரெடி பண்ணுறோம். ரொம்பவே காஸ்ட் அதிகமாக ஆகாமல் அவங்களால எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த போல் தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜ் போட்டிருக்கேன். பக்காவாக இன்வெர்ட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து வீட்டுக்கு அவுட்ரு சைடில் போயிட்டு உங்களுக்கு ஒரு லைட் போட்டு காமிச்சிட்றேன். இவங்க வீட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ரொம்பவே ஃபாரஸ்ட் ஏரியாவில் பக்கத்தில் இருக்காங்க. சர்வீஸ் வாங்க முடியாத இடத்துல ஃபுல்லாகவே இவங்களுக்கு வந்து வீட்டை வந்து பார்த்திங்கன்னா சோலார் பவர் மட்டுமே 100%. மேலே ஒரு லைட் இருக்குது. இப்போ வீட்டுக்கு அவுட்டரில் வந்து ஒரு லைட்டு போட்டிருக்கேன். 12 வோல்ட் டிசி லைட்டு பார்த்திங்கன்னா இது எனி டைம் இந்த லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12 வாட் எல்இடி லைட்டில் வர பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா இந்த 12 வோல்ட் எல்இடிலே கிடச்சிரும். குட் குவாலிட்டி தான். இந்த ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் தர இன்வெர்ட்டர் நாம் இது போல் மாடிஃபை பண்ணி
நான் அவங்களுக்கு அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த போல் நான் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.